சூப்பராக தான் வந்திருக்கு பாருங்க. மதுரை மல்லி வரிமையாக இருக்கு பாருங்க. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் தலையதாண்டு. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக அருமையான பரோட்டா செஞ்சு பார்க்க போகிறோம். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. எப்படி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல? ஸோ பரோட்டா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பரோட்டாக்கு சால்னா ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா பரோட்டா ரெடி ஆன பிறகு பொறுக்க முடியாது பார்த்தீங்களா, டக்குன்னு சூட அப்படி பிரித்து சாப்பிட்ருந்தோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் வந்து பரோட்டாக்கு சால்னா ரெடி பண்ணிடுவோம். தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்று போடும்போது நான் சொல்லிக்கிறேன். கரெக்டாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகுது. இதுவரை யாரெல்லாம் சேனலில் புதுசாக இருக்கிறீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வேணும், அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து மெயினாக உங்களுக்கு தேவைத்தக்கான நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, தேவைத்தக்கான குவான்டிட்டி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 4 துண்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு சின்ன துண்டு கடல் பாசி, இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பெருஞ்சீரகம், அடுத்தது ஒரு 10 லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக சாப்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கலர் மாறுற அளவு வதக்கிக்கலாம். மூடி வச்சாச்சு. அந்த கேப்பில் வந்து நம்ம பரோட்டாக்கு மாவு போட்டுடலாம். ஏன்னா பரோட்டா மாவு வந்து குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸாவது ஊறணும், அப்போ தான் பரோட்டா மாவு செட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா மாவு ஊறுறோம்ல. இந்த 1 கிலோ மாவு நம்ம போட போகிறோம். அதாவது ஒரு 30 பரோட்டா வந்து வர்ற மாதிரி 1 கிலோ மாவு போட போகிறோம். சரி, 1 கிலோ மாவுக்கு 1 கரண்டி சீனி போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கோம், தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பரோட்டா மாவு எந்த அளவு வந்து அதோட திக்னஸ் இருக்கணும்னா, அந்த பரோட்டா மாவு நம்ம பிசைகிறோம் பார்த்தீங்களா, பிசையும் போது வந்து பேசன்லையும் ஒட்டக்கூடாது, கையிலும் ஒட்டக்கூடாது. ஸோ இது வந்து 1 கிலோ மைதா மாவு, இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக தட்டிடாதீங்க, கொஞ்சம் மாவு பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு தண்ணி கூட ஆகிட்டு லூஸ் ஆகிட்டு அப்படின்னா கொஞ்சம் மாவு திரும்ப ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பேசனில் இப்படி உருட்டுறோம்னா அது பேசனில் ஒட்டமாக வருது பார்த்தீங்களா, சாஃப்ட்னஸ் என்ன பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறின பிறகு நல்லா சூப்பராக அழகான டோ ரெடி ஆயிரும். ஸோ வெங்காயம் கலர் மாறிட்டு பாருங்கள். இந்த நேரம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1 கரண்டி இஞ்சி பூடு பேஸ்ட்டு. இப்போ வந்து இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகே, லைட்டாக வதங்கின உடனே 1 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் பாருங்கள். வித் ஒன் சிக்கன் போடுங்க, சிக்கன் சால்னாக்கி பரோட்டா சால்னாக்கி அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிக்கன் அப்படியே ஆட் பண்ணிடலாம். சிக்கனை போட்ட உடனே லைட்டாக லெமன், ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு அப்படியே ஊற்றிடலாம். டைஜஷனுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சம்மர் டைம் பார்த்தீங்களா. சிக்கன் லைட்டாக வதக்கின உடனே ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி 1 கரண்டி, அடுத்தது ஜீரக பொடி அதே மாதிரி 1 கரண்டி, அடுத்தது கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலா அது 1 கரண்டி, அடுத்து மிளகுத்தூள் அதாவது பிளாக் பெப்பர் ஒரு 1/2 கரண்டி, அடுத்தது சில்லி பவுடர் ஒரு 2 கரண்டி. இந்த சிக்கன் சால்னா வந்து பரோட்டாக்கு கொஞ்சம் காரம் சிரமமாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் காரம் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா 1 கரண்டி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா 1 கரண்டி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான் ஸ்பைசஸ். இது இப்போ கொஞ்சம் வேக விடுவோம் இந்த சிக்கனு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், இதில் ஒரு 20 பீஸ் கேஷ்யூ நட் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது. பரோட்டா பிச்சு சால்னா ஊற்றின பிறகு அந்த பரோட்டா வந்து டக்குன்னு ஊறணும், அந்த அளவு வந்து இதுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் பரோட்டாக்கு சிக்கன் சால்னா. ஸோ இப்போ வந்து லைட்டாக சால்ட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை அப்படியே கொஞ்சம் புதினா இலை போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த ஊற்றின ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் கிரேவிக்கு. அப்போ தான் நல்லா சூப்பராக குக் ஆயிரும். இந்த சிக்கன் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்து வரணும், அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியா? அந்த சிக்கன் வந்து மூடி வச்சுருக்கோம், அது 10 நிமிஷம் ஆகும் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த மாவு வந்து நல்லா தேய்ச்சிட்டு பரோட்டா வந்து சாஃப்டாக வேணும் அப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வச்சு இப்படி நல்லா அழகாக தேய்க்கணும். என்ன பாருங்கள், இந்த மாவு வந்து இப்படி நல்லா தேய்க்கணும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள் இது எப்படி ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதோட சாஃப்ட்னஸ் பாருங்கள். இந்த மாவு வந்து நம்ம உருட்டுறோம்னா கையிலும் ஒட்டாது, அதே மாதிரி இந்த மேசலும் வந்து ஒட்டாமல் இருக்கும் பார்த்தீங்களா.
இந்த அளவு வந்து இருக்கணும். ரொம்ப டைட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது புரோட்டா மாவு. சரியா? இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக கையில் ஆயில் ஊற்றிட்டு மேசையில் இப்படி லைட்டாக ஆயில் தடவிட்டு, இது ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம தடவுறோம். இந்த மாவு அப்படி வச்சு லைட்டாக மேலே ஆயில் இப்படி போட்டு தேய்ச்சிட்டு மூடி வச்சிடலாம் திரும்ப ஒரு 10 நிமிஷம். ஸோ இது மூடி போட்டு இந்த மாவு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ பேடை பிடிச்சிடலாம். பேடை பிடிக்கும் போது இந்த மாதிரி மேசில் லைட்டாக ஆயில் தடவணும், அது ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். இப்படி சின்ன சின்ன பால் பிடிச்சிடலாம். இந்த சைஸில் பிடிச்சிக்காங்க, அப்போ தான் வந்து வீசுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். புரோட்டா வீசுறதை வந்து சொல்லித்தரேன், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வந்து பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் புரோட்டா போடுறதுக்கு வீட்டில். இப்போ இந்த பேடை வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். லைட்டாக ஆயில் தடவிட்டு, அப்போ தான் ஒன்று கூட ஒன்றும் ஒட்டாது. ஸோ ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4 பக்கம் ஒன்று போல் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். சரி, அப்போ தான் வீசுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வெல் டியர் வியூவர்ஸ், புரோட்டா மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சூப்பராக ஊற போட்டாச்சு, பேடம் பிடிச்சாச்சு, பேடம் அமுக்கி வச்சுருக்கோம். அது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் வந்து அதுக்குள்ளே வந்து மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. சிக்கன் என்ன பாருங்கள், ஆவி எப்படி பறந்துட்டு நல்லா சூப்பராக பார்ப்போம். அப்படி கொதிக்கு எப்படி நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மணமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சிக்கன் சால்னா என்ன கண்டிஷனில் இருக்குது. சரியா? 1 2 2 3 பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக மைல்டாக கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். திக்னஸ் இல்லாமல், கொஞ்சம் ரொம்ப தண்ணியும் இல்லாமல், கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. அது இப்போ சால்ட்டை பார்த்துட்டு இதில் உப்பு உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் புரோட்டாக்கி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் லைட்டாக மல்லி இலை, லைட்டாக புதினா இலை போட்டுட்டு 6 kg ஒரு 6 கரண்டி போல் 6 kg அதுக்குள்ளே விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த சால்னை பார்த்த உடனே அப்படியே நாக்கு ஊறுது. எப்போடா புரோட்டா ரெடியாகும், எப்போடா சாப்பிடலாம்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். புரோட்டா ரெடி பண்ணிவிட்டு அடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். இப்போ இந்த மாவு இருக்குல்ல, 10 நிமிஷம் கழிச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நான் பாருங்கள் எந்த அளவு சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதில் லைட்டாக ஆயில் தடவிட்டு அப்படி நல்லா அழகாக வீசிடலாம். சரியா? வீசுறதை நோட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி முதல்ல லைட்டாக விரித்து விட்டுட்டு இப்படி நைஸாக ஒரு சைட்லேருந்து பிடிச்சி இப்படி அழகாக வீசணும். முடிஞ்சால் வீசிக்கங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? வீசும் போது கிழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேடா 2 பேடா கிழிஞ்சு போனாலும் 3வது பேடா நல்லா சரியாக வந்துடும். சரியா? ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இனி அடுத்த ஒரு மெத்தட் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும், எல்லோரும் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்ன பாருங்கள், வீசி வச்ச உடனே எப்படி நல்லா அழகாக வருதுன்னு பாருங்கள். இந்த மேசில் பாருங்கள் எப்படி நல்லா க்ளீனாக இந்த மேசை தெரியுது பார்த்தீங்களா. இந்த அளவு நல்லா நைஸாக வீசணும். அப்போ தான் புரோட்டா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். நம்ம வீட்டில் பொதுவாக சப்பாத்தி கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லாங்காக நல்லா நைஸாக உருட்டுட்டு அதே மாதிரி நீளமாக பிடிச்சி அப்படி லாக் பண்ணி வச்சுருங்க பேடா. அவ்வளோதான். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா நைஸாக உருட்டுட்டு இந்த மாதிரி கையில் இப்படி வச்சுக்கோங்க. விரல் மேலே வச்சுட்டு இப்படி நல்லா அழகாக அப்படி சுற்றிட்டு அடியில் லைட்டாக எப்படி வச்சா போதும், லைட்டாக லாக் பண்ண போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. சரியா? இந்த பேடை பாருங்கள், 1/4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டோன்னே நல்லா சூப்பராக ஊறி போய் கிடக்கு. இப்போ வந்து இது லைட்டாக ஆயில் தடவிட்டு இப்படி கல் சூடாகணுன்னு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நான்ஸ்டிக்கில் போடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். தோசை கல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படி லைட்டாக ஆயில் ஊற்றி பிரட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக எடுத்துடணும் வேக வச்சு. இப்படி பார்த்தீங்களா எப்படி நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்படி இது ரெடி ஆகிட்டு என்ன பாருங்கள், நல்லா அழகாக ப்ரௌன் கலர் ஆகிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் ரெடி ஆகிருக்கும். நான் பாருங்கள் நல்லா சூப்பராக ப்ரௌன் கலரில் ஆகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இது இப்போ அடிக்கணும், இது நல்லா அடி வாங்கணும். அடித்தாதான் இந்த புரோட்டா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 1 2 3 எப்படி சூட அடிக்கணும். இது ஆற வச்சு அடிக்கக்கூடாது. ஆற வச்சு அடித்தாச்சுன்னா இந்த புரோட்டா வந்து அடி வாங்காது. அதனால் கல்லேருந்து இறக்கிட்டு சூட அடிக்கணும். அடிக்கும் போது கை வந்து சுடும். கை சுட்டாச்சுன்னா டக்குன்னு இந்த இதில் எல்லாம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, மேசில் நம்ம ஏற்கனவே புரோட்டா வீசினது. இந்த மேசில் கையை எப்படி தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த சூடு அப்படியே அடங்கிடும். அப்படி அடித்தோடனே இந்த புரோட்டா பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் இல்லை சூப்பராக வருது பார்த்தீங்களா. எப்படி பார்த்தீங்களா. இதெல்லாம் அடிக்கடி புரோட்டா அடிக்கிற கை சூடாது. ஸோ உங்களுக்கு சூடும், கண்டிப்பாக ரொம்ப சூடும். ஸோ என்ன பாருங்கள் புரோட்டா எப்படி மதுரை மல்லி பார்த்தீங்களா.
பரோட்டா பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உள்ளே நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஆஹா, மதுரை மல்லி பரோட்டா பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே டிவியில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஐபிஎல் மேட்ச் ஓட விடுங்க. பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரசித்து சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையான இருக்குது. சிக்கன் சால்னா வித் பரோட்டா. ஸோ பரோட்டா வந்து சிக்கன் சால்னா சொல்கிறாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு, நமக்கு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பரோட்டா சால்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை சைடில் வந்து பரோட்டா சேர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, மறக்காமல் உங்கள் அன்பான கமெண்ட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியுடன் உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.